ஒரு பெண் ரிஷபராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய பெயர் பெரும்பாலும் வி அப்படிங்கிற எழுத்து. இப்போ இந்த வனிதா, வெண்ணிலா, இல்லைன்னா கே அப்படிங்கிற எழுத்து, கல்பனா, கார்த்திகா, கிருத்திகா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம், விஜயலட்சுமி, வெண்ணிலா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இந்த வி அப்படிங்கிற எழுத்து, கே அப்படிங்கிற எழுத்து குறிகாட்டக்கூடிய நட்சத்திரங்கள் ரிஷபராசியில் வருகிறது. ரொம்பவும் அட்ராக்டிவான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையும் இவர்கள் அவசரப்பட்டு செய்ய மாட்டார்கள். ஒரு முடிவெடுப்பதற்கு ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் எடுத்த முடிவிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். ஈவன் இவர்களுடைய லவ் லைஃபாக இருந்தாலும் இவர்கள் ஒருவரை நம்பி விட்டார்கள் அப்படின்னா முழுமையாக அந்த நபரை நம்பி விடுகிறார்கள். பிறகு அந்த நபர் இவர்களை ஏமாற்றும் பொழுது இந்த ரிஷபராசி சகோதரி நிலை குலைந்து போய்விடுகிறார். இதனால கூட நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு கணவனை இழந்த பிறகு வாழ்க்கையும் தொலைத்துவிட்டு பொருளாதாரத்தையும் தொலைத்துவிட்டு சில நேரங்களில் இரண்டாம் திருமணத்துக்காக குழந்தையுடன் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பிராக்டிக்கலாக அதற்குள்ள போகும் பொழுது கூட இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இன்னும் ஓப்பனாக சொன்னால், இவங்களுடைய அந்த ஒர்க்மேன்ஷிப்பை, இவங்களுடைய கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பை மற்றவர்கள் கிண்டல் செய்யும் பொழுது, உதாசீனப்படுத்தும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது இந்த ரிஷபராசி சகோதரி எரிமலையாக வெடிக்கிறாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ரிஷபராசி பெண்களுடைய சுபாவங்கள், அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம். ஒரு பெண் ரிஷபராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். அவர்களுடைய பெயர் பெரும்பாலும் வி அப்படிங்கிற எழுத்து. இப்போ இந்த வனிதா, வெண்ணிலா, இல்லைன்னா கே அப்படிங்கிற எழுத்து, கல்பனா, கார்த்திகா, கிருத்திகா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம், விஜயலட்சுமி, வெண்ணிலா, இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இந்த வி அப்படிங்கிற எழுத்து, கே அப்படிங்கிற எழுத்து குறிகாட்டக்கூடிய நட்சத்திரங்கள் ரிஷபராசியில் வருகிறது. காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி. ரெண்டாவது ராசினா ரெண்டாம் இடம் குறிக்கக்கூடியது தனம், குடும்பம், வாக்கு. இந்த ராசி நிலராசி. இதன் அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன்னாவே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னன்னா, ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது, உல்லாசமாக இருக்கக்கூடியது, இந்த மேக்கப்பு, டெக்கரேஷன், நல்ல உணவு, ஃபுட்டு, லவ், மீடியா, இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த லைன்லெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள். நிறைய ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடியது, நிறைய ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப வைரலாக, ட்ரெண்டிங்காக, ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷனில் அப்படியே பலரை ஈர்க்கக்கூடிய விதத்தில், பலரது கவனத்தை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ரிஷபராசியில் நாம் பார்க்கலாம். ராசி மண்டலத்திலேயே பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொன்னா இந்த சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதே ஒரு கலை. இப்போ இந்த வாழ்க்கையில் எங்கெங்க மேடு பள்ளங்கள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதை விவரமாக காண்போம். அதாவது அமைதியான நபர்கள், ஆழமான நபர்கள், ரொம்பவும் அட்ராக்டிவான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையும் இவர்கள் அவசரப்பட்டு செய்ய மாட்டார்கள். ஒரு முடிவெடுப்பதற்கு ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடிய நபர்கள். ஆனால் எடுத்த முடிவிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இந்த மேக்கப்பு, ஆடம்பரம், இதெல்லாத்திலும் ஒரு தனி ஈடுபாடு இவர்களுக்கு உண்டு, ஒரு ரசனை உண்டு. ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேட்டர் மாதிரி, இல்லைன்னா ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஷன் டிசைனர் மாதிரி இவங்களுடைய வீடாக இருந்தாலும், இவர்களுடைய தோற்றமாக இருந்தாலும், இவர்களுடைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுக்காக ரொம்ப செலவு பண்ணணும்
நிறைய அதுக்கு காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன விலையிலேயே ஒரு நல்ல அட்ராக்டிவான அந்த பொருட்களை வைத்து ஒரு சின்ன விலையிலேயே நல்ல அட்ராக்டிவான பொருட்களை வைத்து ஒரு பொலிவான தோற்றத்தை ரொம்பவும் பக்குவமாக கொண்டு வரக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு இவர்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு இவர்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், இவர்கள் உடுத்தக்கூடிய உடையாக இருந்தாலும் ஒரு தனி ரசனை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் எல்லா விஷயத்திலும் அதிகம் பாசம் வைக்கக்கூடிய நபர்கள். அது காதலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அதில் ரொம்பவும் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி உண்மையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். அந்த இடத்துல தான் இவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அதிகம் வருகிறது. அதாவது இவர்கள் திடீர்னு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இவர்களால் அந்த மாற்றத்தை தாங்க முடியாது. அதனால கூட இவர்களுக்கு நிறைய மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. நேர்மையாக வேலை செய்வார்கள், அமைதியாக வேலை செய்வார்கள். இவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய விஷயத்தையே மற்றவர்கள் பலவீனமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிவிடுவார்கள், நோ என்பதே சொல்ல மாட்டார்கள். எதற்கும் இவர்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இவர்களை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது இந்த நபர் வரலையா, அந்த நபருடைய வேலையும் நீங்க சேர்த்து செய்யுங்க அப்படின்னா கூட இவர்கள் ஓகே என்று சொல்லிவிடுவது போல் மற்றவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அதற்காக ஒரு கூடுதல் பேமெண்ட்டோ இல்லை ஒரு கூடுதல் போனஸோ கொடுக்காமல் இவர்களை எல்லா விஷயத்திலும் கூட இருப்பவர்கள் நன்றாக வேலை வாங்கி கொள்கிறார்கள். இவர்களும் பொதி சுமக்கும் காளை மாடு சின்னமாக வருவதனால் அந்த பொதியை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். ஈவன் இவர்களுடைய லவ் லைஃபாக இருந்தாலும் இவர்கள் ஒருவரை நம்பி விட்டார்கள் அப்படின்னா முழுமையாக அந்த நபரை நம்பி விடுகிறார்கள். பிறகு அந்த நபர் இவர்களை ஏமாற்றும் பொழுது இந்த ரிஷபராசி சகோதரி நிலை குலைந்து போய்விடுகிறார். இதனால கூட நிறைய ரிஷபராசி பெண்களுக்கு கணவனை இழந்த பிறகு வாழ்க்கையும் தொலைத்துவிட்டு பொருளாதாரத்தையும் தொலைத்துவிட்டு சில நேரங்களில் இரண்டாம் திருமணத்துக்காக குழந்தையுடன் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஆனால் என்ன ஆகுதுன்னா பிராக்டிக்கலாக அதற்குள்ள போகும் பொழுது கூட இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இன்னும் ஓப்பனாக சொன்னால் வேறு வழி இல்லாமல் இவர்கள் பார்க்கக்கூடிய வேலையும் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பளம் தான் ரிஷபராசி சகோதரிக்கு கணவனாக செயல்படுகிறது. நிறைய இடங்கள்ல ஆண்கள் இவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும் பொழுது அந்த சம்பளம் தான் இவர்களுடைய வாழ்வாதாரமாகவும் இவங்களுடைய குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸாகவும் காலேஜ் ஃபீஸாகவும் வருகிறது. பொதுவாகவே ரிஷபராசி பெண்கள் பலரால் விரும்பப்பட்டாலும் இவர்களிடமிருந்துதான் மற்றவர்கள் எதிர்பார்க்கிறார்களே தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா யாரும் இவர்களுக்கு முன் வர மாட்டேங்கிறார்கள். மேலும் குறிப்பா என்னன்னா இவர்கள் இன்லாஸ், அது மதர் இன் லாவாக இருந்தாலும் சரி, சிஸ்டர் இன் லாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மார்ட்டாக ஒரு கச்சிதமாக நல்ல பிராண்டடான பொருட்களை வைத்து செய்யும் பொழுது பலரால் அது ஜீரணிக்க முடிவதில்லை. அவ பத்தியா அதிகமா செலவு பண்றா, இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு செலவு செய்யணுமா, இதை ஏன் நாம் சிக்கனமாக செய்யக்கூடாது? சிக்கனமான ஒரு செகண்ட் குவாலிட்டி பொருளை வைத்து ஒரு விஷயத்தை நாம் செய்ய போனால் வெகு சீக்கிரமே அந்த பொருள் செயல் இழந்து போய்விடும். பிறகு திரும்ப திரும்ப செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கூடுதல் விலையாக இருந்தாலும் ஒரு நல்ல பொருளை வைத்து அந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது
ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட் பெற முடியும் என்பதை உணர்ந்து இவர்கள் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள் யூஸ் பண்ணும் பொழுது இவள் அதிகம் செலவு செய்யக்கூடியவள், கட்டுக்கடங்காமல் செலவு செய்யக்கூடிய பெண் அப்படிங்கிற மாதிரி இன்லாஸ் குடும்பத்தில் ஒரு பில்டப்பை கொடுத்து விடுகிறார்கள். இதனால் கூட என்ன ஆகிறது அப்படின்னா, இவங்களுடைய ரசனையை, இவங்களுடைய அந்த ஒர்க்மேன்ஷிப்பை, இவங்களுடைய கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பை மற்றவர்கள் கிண்டல் செய்யும் பொழுது, உதாசீனப்படுத்தும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது இந்த ரிஷபராசி சகோதரி எரிமலையாக வெடிக்கிறாள். அப்போ இந்த சகோதரிக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபம் அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூப கோபமாக வந்து இதனால் கூட குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா எந்த குடும்பத்துக்காக இவர்கள் தங்களது ஆசைகளை தியாகம் செய்து நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை விட்டு இந்த குடும்பத்துக்கு வந்து நாம் இந்த அளவுக்கு செய்கிறோமே, நம்மளை ஏன் இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், நம்மளை ஏன் இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்பவும் ஒரு மன உளைச்சலாக, பெரிய போராட்டமாக இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். ஆனால் கோபம் வந்தால் அந்த கோபத்தை இவர்கள் வெளியே காட்டும் பொழுது அந்த ஒரு பூகம்பம், எப்படி இது நிலராசிங்கிறதுனால அந்த நிலராசியை எந்த அளவுக்கு அடித்தாலும், எந்த அளவுக்கு குழி தோண்டினாலும், எந்த அளவுக்கு பெரிய பெரிய பாறாங்கல்லை போட்டு தாக்கினாலும் அந்த நிலம் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நேரத்தில் அந்த நிலமானது ஒரு பூகம்பமாக வெடித்து சிதறும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, அது ஒரு பெரிய பிரளயமாக மாறிவிடுகிறது. அதாவது ஒரு எல்லை மீறும் பொழுதுதான் இவர்களுடைய வாதம் அப்படிங்கிறது பிடிவாதமாக வெளியே வருகிறது. அப்போ இவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பலரால் இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். பின்னாடிதான் உணர்கிறார்கள் இவர்கள் செய்தது சரி, இவர்கள் செய்தது நியாயம். அந்த நேரத்தில் அந்த மற்றவங்க இவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பதும் இல்லை, மன்னிப்பு கேட்டாலும் இவர்கள் அதனை எடுத்துக்கொள்வதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. ஒரு தடவை நீ என்னை ஒதுக்கிட்டல்ல, ஒரு தடவை நீ என்னை வேண்டான்னு சொல்லிட்டல்ல, அவ்வளவுதான், அந்த கண்ணாடி உடைந்து விட்டது. இதுக்கப்புறம் நீ என்ன ஃபெவிகால் போட்டு அந்த கண்ணாடியை ஒட்டினாலும் ஒரு முறை உடைந்த கண்ணாடி மறுபடி ஒட்டவே ஒட்டாது. இதனால் எந்த ஏமாற்றமாக வந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையை இவர்களே செதுக்கிக் கொள்கிறார்கள். அதாவது ஒரு புகழ்ச்சி, ஒரு பாராட்டு எல்லாத்தையும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சின்ன சமையல் பண்ணினாலும், ஒரு கோலம் போட்டாலும், இல்லை ஒரு ட்ரெஸ் பண்ணினாலும், ஒரு மேக்கப் செய்தாலும் இவர்கள் எல்லா விஷயத்திலும் ரசனையை வெளிப்படுத்துவதனால் இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள், அது தம்பி, தங்கச்சி, இல்லை அப்பா, அம்மா, கணவன், யாராக இருந்தாலும் அதனை அங்கீகரிக்க வேண்டும், அதனை பாராட்ட வேண்டும். ஒரு நல்ல சமையல் பண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த டேஸ்டை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாதிரி தட்டி கொடுத்து இவர்களை பக்குவப்படுத்தினால் இவர்கள் ஒரு பொக்கிஷமாக இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செயல்படுவார்கள். இல்ல இவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொழுது கரடுமுரடான ஒரு பாதையை இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இவர்கள் எந்த மாதிரி உடல் பிரச்சனையை அதிகம் சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அதிகம், உடல் பருமன் அதிகம், இந்த நீ பெயின், ஆர்த்தோ பெயின், லெக் பெயின், இதெல்லாம் பின்னாளில் இவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். மேலும் மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட மென்டல் டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளம் அதிகம் சந்திக்கிறார்கள். யாரையெல்லாம் அதிகம் நம்பி வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களால் ஏமாற்றப்படுத்தப்படும் பொழுது, அவர்களால் ஒதுக்கப்படும் பொழுது இவர்கள் மென்டல் ஆங்ஸைட்டி, மென்டல் டிப்ரெஷன், அதற்கான சில ட்ரீட்மெண்ட்டையும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ இந்த மாதிரி விஷயத்திலிருந்து இவர்கள் எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த விஷயத்திலிருந்து பின்வாங்குவதில்லை. ஆனால் என்னன்னா, என்னுடைய சஜஷன், அந்த ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட
குடும்ப உறுப்பினர் இல்லாத ஒரு குரு இல்லைன்னா ஒரு மென்டார் இல்லைன்னா ஒரு சீனியர் பர்சனிடம் இருந்து இவர்கள் கொஞ்சம் ஒப்பீனியன் எடுத்துக்கொள்வது, மேலும் ஒரு விஷயத்தை ஓவராக யோசிக்காமல், அதாவது எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் பிராக்டிக்கலா ஒரு இடத்தில் நிப்பாட்டி விட்டு பிறகு எக்ஸிகியூஷன் லெவலில் இவர்கள் இறங்கி விடுவது, மேலும் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கவில்லை அப்படின்னா அந்த இடத்தில் ரொம்பவும் பேசாமல் அத்துடன் அந்த விஷயத்தை நிப்பாட்டி விட்டு மௌனமாக யோசித்து பிறகு சொல்கிறேன், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நாசுக்காக ஒதுங்கி கொள்வது. இதையும் தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகம் எதிர்பார்ப்பு வைக்காமல் இருப்பது, யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் அதிகம் ஈடுபடுவது, இதெல்லாம் பிராக்டிக்கல் சொல்யூஷன். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ப்ளூ சஃபயர் அணிந்து கொள்வது இவர்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகளிலிருந்து வெகு சீக்கிரம் வெளியே வருவதற்கு ஒரு பெஸ்ட் ரெமடியாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில், புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் செய்யும் பொழுது ஒரு நல்ல ஏற்றத்தை கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.